இப்போ நாளைக்கு எனக்கு எக்ஸாம்க்கா, இன்னைக்கு நான் எப்படி படிக்கிறது, நாளைக்கு எனக்கு எக்ஸாம், இன்னைக்கு என்ன ரொம்ப டென்ஷன் ஆகி பேனிக் ஆயிடுவீங்க. அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணணும்? ஸோ நாளைக்கு உன்னோட எக்ஸாம்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன படிக்கணும்னு கேட்பீங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்கள் டெக்ஸ்ட் புக்கை தான் படிக்கணும். சரியா? இந்த ரெஃபரன்ஸ் புக்கு நான் யூஸ் பண்ணேன், இந்த புக்கு அவங்க சொன்னாங்க, இதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு இவங்க சொன்னாங்க, இதுலேருந்து தான் நிறைய எக்ஸாம் கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சரியா? நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸாமுக்கு முந்தின நாள் நீங்கள் எதை படிக்கணும்? உங்கள் டெக்ஸ்ட் புக்கை தான் படிக்கணும். இப்போ டெக்ஸ்ட் புக்கை படிக்கிறது ஈஸியான வேலையா? ரொம்ப கஷ்டம். நிறைய லெசன் இருக்கும்ல. அதனால அதுக்கு நம்ம ஒன்று என்ன பண்ணலாம்னா, டெக்ஸ்ட் புக்கை படிக்கும்போது லெசனோட வெயிட்டேஜ், அதாவது எல்லா நீங்கள் எந்த போர்டில் வேணால் படிக்கலாம், மெட்ரிக்லாம் இருக்கலாம், சிபிஎஸ்சியாக இருக்கலாம், ஐசிஎஸ்சியாக இருக்கலாம், நீங்கள் எந்த போர்டு படித்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு லெசனுக்கும் என்ன கொடுத்துருப்பாங்க? வெயிட்டேஜ். அதாவது இந்த லெசன் வந்து இவ்வளோ மார்க்ஸ் தான் கேட்போம். ப்ளூ பிரிண்ட் நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? ஸோ எல்லா லெசனுக்குரிய ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக எல்லா டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற எல்லா லெசனையும் படிக்க முடியாது. ஸோ யூ ஷுட் ஸ்டிக் ஆன் டு ப்ளூ பிரிண்ட். நீங்கள் உங்கள் ப்ளூ பிரிண்ட்டை வச்சு என்ன பண்ணலாம்? ஈஸியாக என்ன பண்ணலாம்? படித்து முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும்? டெக்ஸ்ட் புக்கை மாத்திரம்